ரீசெண்டா காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களோட எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. இதுல காஷ்மீர்ல காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிருக்கு. ஹரியானாலையும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குன்னு எதிர்பார்த்த நிலையில பிஜேபி வின் பண்ணிருக்கு. ஹரியானால காலையில கவுண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப பிஜேபி பின்தங்கியும் காங்கிரஸோட கவுண்ட் முன்னேறியும் இருந்துச்சு. எப்ப இவிஎம் மிஷின் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து காங்கிரஸோட கவுண்ட் குறைய ஆரம்பிச்சுட்டு பிஜேபி சரசரன்னு முன்னேற ஆரம்பிச்சு. காங்கிரஸோட மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறதாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமும் அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ் இதை சட்டப்பூர்வமா கையாள போவதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலையில இந்த இவிஎம் ஓட் கவுண்டுக்கு பின்னாடி எல்லாரையும் ஏதோ சதி இருக்குன்னு நினைக்க வைக்குது. பிஜேபியோட வெற்றி செல்லாதனும் ரீஎலெக்ஷன் வேணும்னும் அந்த ரீஎலெக்ஷன்ல இவிஎம் ஓட்டிங் இருக்க கூடாதுன்னும் பிஜேபியோட வெற்றிக்கு எதிராக ஹரியானால குரல் எழுப்பிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸ்டே டியூன்.